ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறத தாண்டி சாதாரணமாக ஒரு ஆடியன்ஸாவோ இல்லைனா ஒரு வியூவராகவோ ஒரு வீடியோவை பார்க்கும்போது ரெண்டு விதமாக அந்த வீடியோஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வேணாலும் பார்க்கலாம் அந்த ஒரு வீடியோவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு டுட்டோரியலாக இருக்கலாம், டிப்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த ஒரு வீடியோவானது எப்போனாலும் பார்க்குற மாதிரி, அதாவது எவர்கிரீன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பசுமையான அப்படிங்கிற மாதிரி மீனிங்ஸ் வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் சாங்ஸ் எப்போனாலும் பார்க்கக்கூடிய, எப்போவுமே சகிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்து எப்போனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வைக்கக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, உடனே பார்த்த உடனே நம்மளுக்கு கிளிக் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதாவது ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு நியூஸோ இல்லைனா ஒரு அப்டேட்டோ இன்னைக்கு வந்திருக்கு, இதை வந்து வேற எப்போ பார்க்குறது, இது வந்து தேவையில்லாதது, நம்ம வந்து இப்போவே இதை பார்த்தா தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கக்கூடியது. இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது எவர்கிரீன் வெர்சஸ் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டாப்பிக்கையும் நம்மளுக்கு வந்து ரெவென்யூ வைஸும் சரி, அதுக்கப்புறம் வியூஸ் வர்றதுலையும் சரி, இல்லைனா நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராகவே இந்த இடத்துல யோசிச்சு பார்த்து இந்த ரெண்டு டாப்பிக்கை வச்சு நம்ம வந்து நம்ம சேனலை எப்படி க்ரோ பண்ணுறது, இந்த ரெண்டு டாப்பிக்கையும் கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் சொல்லி கொடுத்தேன். இந்த ஒரு எவர்கிரீன் அதுக்கப்புறம் ட்ரெண்டிங், இந்த ரெண்டு டாப்பிக்லுமே வராத ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஃபேமஸான ஒரு விஷயங்களை பற்றி பேசுறது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடை பற்றி பேசுறது. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அதுக்கப்புறம் எவர்கிரீனுக்குள்ளே வராது. பட் வியூஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இந்த ரெண்டு டாப்பிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து சோறு, ஒன்று வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவர்கிரீன் அப்படின்னு எடுப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டுட்டோரியல், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல் இப்போ கைன் மாஸ்டரை பற்றி போடுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த ஒரு வீடியோவானது இப்போவும் சர்ச்சபிளாக இருக்கும், அடுத்து ஃபியூச்சர்லேயும் சர்ச்சபிளாக இருக்கும், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சர்ச்சபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்து அதை எப்போ வேணாலும் பார்க்குறதுக்கு நினைப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு டாபிக் வந்து எவர்கிரீன் அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த விஷயம் எந்த அளவுக்கு நிரந்தரமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் நம்மளுக்கு வந்து எவர்கிரீனாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ட்ரெண்டிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் இல்லைன்னா அந்த ஒரு வாரம், மேக்ஸிமம் அந்த ஒரு வாரம் தான் வரும், அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது தான் இந்த ட்ரெண்டிங் டாபிக் அப்படிங்கிறது. பட் வந்து பார்த்தீங்கன்னா எவர்கிரீனில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது வியூஸ் வந்து பெருசாக தெரியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ட்ரெண்டிங்கில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க கன்சிஸ்டன்சியாக அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் போடக்கூடிய 10 வீடியோஸில் ஒரு வீடியோ கன்ஃபார்மாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாப்பிக்கில் எது வந்து ரெவென்யூ அதிகமாக ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எப்போ வேணாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய, எப்போ வேணாலும் எனக்கு வந்து இன்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா அது எவர்கிரீன் சொல்லக்கூடிய டுட்டோரியல்ஸ், டிப்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது, அதாவது லைஃப் டைம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த எவர்கிரீன் டாபிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளே அவங்க நினச்சதை விட அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். ஆனால் அடுத்த நாள் அந்த வீடியோக்கு சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த ட்ரெண்டிங் டாபிக்கானது அன்னைய ஒரு நாளோட முடிஞ்சது, அடுத்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயமானது ட்ரெண்டிங்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இது வந்து நிறைய பேருக்கு தேவைப்படாது, சர்ச் பண்ணியே இதை பெருசாக யாரும் பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லலாம். கைஸ் இந்த ட்ரெண்டிங் அதுக்கப்புறம் எவர்கிரீன் வீடியோஸுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸையே நான் வந்து கம்பேர் பண்ணி காட்டுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்டிங்கில் நான் போட்ட ஒரு வீடியோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6000க்கு மேலே வியூஸ் போயிருந்தது. திரையை பற்றி போட்ட ஒரு வீடியோ, அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நல்லா வியூஸ் போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு பிகினராக இருக்கையில் எனக்கு வந்து 6000 வியூஸ்க்கு மேலே போனோடனே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அதில் பெருசாக எதுவும் வியூஸும் போல, வியூஸ் போனாலும் அதில் பார்க்குறவங்க ரொம்ப நேரம்லாம் அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் வீடியோ, ஒரு டுட்டோரியல் வீடியோ, யூடியூப் சேனல் எப்படி மேக் பண்றது உங்களுடைய மொபைல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த ஒரு வீடியோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோ போடல பெருசா ரெஸ்பான்ஸ் இல்ல, பெருசா வந்து பாத்தீங்கன்னா வியூஸோ எதுவுமே வரல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோ தான் என்னுடைய சேனல்ல டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் அதுக்கப்புறம் எவர்கிரீனுக்கு உள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். எவர்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கக்கூடியது, அதே மாதிரி ட்ரெண்டிங்னு எடுத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் இல்லைன்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கா இருந்துகிட்டு இருக்கும்.
இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் எடுக்கலாமா இல்லைனா எவர்கிரீனா இருக்கக்கூடிய இந்த டுட்டோரியல்ஸ் டிப்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்த யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறது இந்த மாதிரி டாபிக்ஸே எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பர்சனல் சஜஷன், அதாவது இந்த ரெண்டு டாப்பிக்ல நீங்க வந்து எவர்கிரீன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை கன்சிஸ்டன்சியா கொண்டு போங்க. எப்போவாவது உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங் டாப்பிக்கை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் ட்ரெண்டிங்கை வந்து எடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சஜஷன். இந்த ட்ரெண்டிங் அதுக்கப்புறம் இந்த எவர்கிரீன் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்பேரிசனும் நான் அந்த ஒரு வீடியோல சொல்லிட்டேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எதை பத்தி போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. பபாசியோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.